நல்லா இருக்கியா? ஏகி தர்மா உன்னை தேடி வந்தேன். உனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீ அழுதுட்ட. அதை அழுது நீ என்னைக்கு நீ அழுதியோ வியாபாரத்துக்கு போறேன் பிசினஸ் பார்க்க போறேன்னு சொன்னியோ அன்னைக்கு எனக்கு மனசே சுத்தமா சரியில்லை. சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக தான் நீ அண்ணன் உன்னை ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இருன்னே சொன்னது. சரியா? என்னன்னு பாக்குறியா? உங்க அக்கா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் இந்த வயசுல. சரியா? அவன் அதுக்காக வேலைக்கு போறாங்க. சரி, அவன் மனசுல ஒரு எவ்வளவு வலி வேதனை இருந்தா இந்த வயசுல நான் வேலைக்கு போறேன்னு சொல்லியிருப்பான். அவன் மனசுல எதுவும் தோணக்கூடாது. ஏன்னா இந்த எண்ணம் நம்மளுக்கு அண்ணன் சொன்னாங்களே செஞ்சிருவாங்களாங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நீங்க இன்னும் மாப்பிள்ளையே பார்க்கல. இருந்தாலும் நீங்க தைரியமா பாருங்க. அவன் மனசுல இந்த வயசுல 13 வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்காக தான் எங்களால முடிஞ்ச எல்லா ஏற்பாடும் பண்ணி கொண்டு வந்துட்டேன். என்னன்னா அவளுக்கு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருள், இது அவங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான், இங்கே நல்லா படிக்கணும், அவன் மனசு கஷ்டங்கள் வரக்கூடாது, இனிமேல் நம்ம அக்கா கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இது கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். சரியா? உங்க கையால பாப்பாண்டிங்க. அவன் இது வந்து அவன் சம்பாரிச்சது, இவன் தான் சம்பாரிச்சு தரான். நான் அழுகைக்கு இது நான் கொடுக்குற கிஃப்ட். சரியா? ஏன்னா அவன் மனசுல அவ்வளவு வேதனை இருந்தனால தான் அக்காவுக்கு சொந்த அக்காவை நினைச்சு அவ்வளவு வருத்தப்பட்டிருக்கான். இந்த வருத்தத்துக்கு அவனுக்கு இப்பயே இவனை வந்து சந்தோஷப்படுத்தணும், இனிமே அவன் தைரியமா இருக்கணும், அவன் படிப்புல அவன் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்து தரேன். சரியா? மனசார நீங்க வாங்கிக்கோங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் முன்னிலையும் வாழ்க்கை சொல்லுங்க. இனிமே உங்க அக்காவுக்கு நீ மாப்பிள்ளை இனிமே தைரியமா பாரு. சரியா? ஐயோ நமக்கு நடக்குமா நடக்காதா அண்ணன் சொன்னாங்களே, உன் மனசு அவ்வளவு வெளி வேதனைக்காக இது உனக்கு தர கிஃப்ட். சரியா? உன் தம்பி வந்து உனக்காக அவன் அழுகைக்கு அக்கா கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற கவலையில இருந்தான். அவன் வந்து இந்த பணம் உனக்கு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். சரியா? சரியா? சந்தோஷமா? இப்போ உங்க அக்கா மாப்பிள்ள பாத்துருவியா? எங்க பாப்பா மாப்பிள்ள? அழக்கூடாது, சிரிக்கண்டா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தர்றது. அப்பா அம்மா உனக்கு எதுக்காக வந்து இவ்வளவு தூரம் செய்யறாங்க? சரியா? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யறாங்க. சந்தோஷமா சிரிச்சிட்டு கூட, அக்காட்ட சிரிச்சிட்டு கூட. நல்லபடியா இந்த பணம் வந்து நீங்க உடனே என்ன செய்யணும், போய் பேங்க்ல போய் அவ பேரை ஓப்பன் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, ஆல்ரெடி அதுக்கு தான் உங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்க சொன்ன காரணம் அதான். ஓப்பன் பண்ணி வைக்கீங்களா? அந்த அக்கௌண்ட்ல போய் டெபாசிட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போ அவளுக்கு மாப்பிள்ளை எல்லாம் ஓகே, எல்லாம் செட் ஆகுதோ, என்ன செய்யணும் ஆசைப்படுறீங்களோ நல்லபடியா அதை செய்யுங்க. என்னடா இப்போ உனக்கு சந்தோஷமா? அக்கா பேர்ல எல்லாமே போய் டெபாசிட் பண்ணிட்டு அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உங்களை எல்லாம் அழைச்சுதான் சார் கல்யாணம். ஐயா அம்மா, அதெல்லாம் நீங்க நல்லபடியா இருந்தா போதும். கல்யாணம் பண்ணுவோம். நீங்க செஞ்சது எல்லாமே நீங்க கண்ணால பார்த்துதான் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. அவன் மனசுல அந்த வலி வந்துடக்கூடாது, வேதனை வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இப்ப உடனே செய்யறது. ஏன்னா அவன் மனசுல அந்த எண்ணம் தோணிட்டே இருக்கக்கூடாது. அவன் இனிமேட்டு இந்த பிசினஸ்ங்கிற வார்த்தை வரக்கூடாது. அவன் படிக்கணும். நீ படிச்சு இனிமே உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்து உங்க அக்கா வாழ்க்கைய கரையேற்றி விட்டாச்சு. இப்போ உனக்கு இனிமே ஃபுல் திருப்தி ஆயிடுச்சுல? சந்தோஷம் தானே? இன்னும் தைரியமா நீ இருக்கலாம், தைரியமா நீ படிக்கலாம். எதை நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்ல. இது அழகா போய் அந்த கொலுசு தோடு எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே எப்போ கல்யாணமோ அப்போ கல்யாணம் அக்காவுக்கு கொடுத்துருங்க கையில. சரியா? முதல்ல போய் பணத்தை போய் அக்கௌண்ட்ல இப்ப இந்த அப்பா வருவாரு, கூட கூட்டு போய் அக்கௌண்ட்ல போட்டு வந்துருங்க. ஓகேவா? சந்தோஷமா? வேற எதுவும் தேவை இருக்கா? சரி சாப்பிடு, சிரி. நீ இப்படி அழுதுட்டே இருந்தா எனக்கு என்ன தோணும்? சிரிச்சாதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு தான் அழுத, நீங்க பணம் கொடுத்தாலும் அழுகிறியாடா? ஏண்டா இது ஆனந்த கண்ணீரா? இதான் அன்னைக்கு பிசினஸ்க்கு வேணும்னு சொல்லி அழுத, இன்னைக்கு உங்க அக்கா கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அழுகிறிய. சிரிக்கணும். நீ சிரிச்சாதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த பையனோட அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவன் ஆசைப்பட்டான் ரொம்ப. உங்க எல்லாருக்குமே தெரியும், அம்மா அப்பா இல்லாம வளர்றாங்க. 13 வயசுலயே நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டு வந்தான். இன்னைக்கு அவங்க அக்காவுக்கு நான் அதனாலதான் உங்க ஊர் மக்கள் சார்பில், ஏன்னா நீங்க தான் இப்ப அவங்களுக்கு எல்லாமே ஆறுதல், நீங்க தான் எல்லாம் நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அந்த பணமும் இப்ப அதனாலதான் நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கேன். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உங்க குடும்பத்தை செட்டில் பண்ணி விட்டுருங்க. உங்க மனசுல இனிமே சந்தோஷம் இருக்கணும். அதுக்காக தான் இது வந்து ஒரு அதுக்கு மாப்பிள்ளையே பார்க்கலாம் கூட முன்னாடி வந்து ஏன் தரேன்னா, இனிமே தைரியமா நீங்க எல்லாருமே நல்ல மாப்பிள்ளையா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க எண்ணத்துக்குள்ள யார் நல்ல பையன் யார் கெட்ட பையன் உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அந்த பொண்ணை கரை சேர்த்து விட்டுருங்க. எல்லாரோட வாழ்த்தும் அந்த பிள்ளைக்கு இருக்கணும். சரியா? ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. உங்க எல்லாரும் சம்மதம் தானே இதுல? ஓகே, சந்தோஷம். எல்லாரும் அதுக்குதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுறேன். அதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி.
பொண்ணுக்கு பண்றேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இதே மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் இங்க இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு எங்களால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா வந்து பண்ணிடுவோம். சரியா? கண்டிப்பா அப்படி எல்லாரையும் விட்டுற மாட்டோம். ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லையேன்னு இப்ப உடனே சரி அவ்வளவுதான், வேற எந்த இது கிடையாது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு பொண்ணு கல்யாணத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். சாப்பாட்டுக்கு அரிசி எல்லாம் வரப்பே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு மனசு கஷ்டம் வந்துச்சு. நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்க வைங்க. சரியா?